ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து கிங்ஸ். நான் உங்கள் சதாம் ஹுசேன். என் பேரை ப்ரமோல வீடியோவில் வந்து நான் என் பேரை சொல்லலை. ஸோ இந்த விலாகில் சொல்லிட்டேன். இது வந்து எங்கள் ஊரோட ஃபஸ்ட்டு விலாக் வீடியோ எடுக்கிறோம். இது வந்து எங்கள் ஊரோட சூப்பரான தோட்டம். இந்த தோட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த மலையாண்ட ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது, குகைக்குள்ளே. அவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறோம். அங்கே வரைக்கும் இந்த தோட்டம் இருக்கும் ரெகுலராக. ஸோ அதை பிடிச்சிக்கிட்டே போயிட்டு உங்களை அங்கே சுற்றி காட்டலான்ட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், என் கூடவே வாங்க. எங்கள் ஊரில் இதை விட இன்னும் நிறைய பிரசித்தி பெற்ற பிளேஸுங்கள்லாம் இருக்குது. நல்ல நல்ல இடங்கள்லாம் இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் விலாகாக எடுத்து போடுவோம். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் எங்கள் சேனலில். எங்களுக்கு வந்து முழுக்க சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா நாங்கள் வந்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக கொடுங்க. எங்களுக்கு வந்து இன்னும் ஊக்குவிச்சுக்கினே இருந்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நல்ல நல்ல பிளேஸ் எல்லாம் பிடிச்சி போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், தோட்டத்தை பாருங்கள். இந்த சைடும் பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள். சென்டராக போயிட்டுருக்கோம். ஒரு வரப்புக்குள்ளே வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இது ஒரு ஜங்ஷன் மாதிரி வருது. இப்போ வந்து நாங்கள் ரைட் எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வரப்பு தான். பட் இருந்தாலும் இந்த தோட்டம் பாருங்கள். இங்கே வந்து மலைக்கு கீழே மலை அடிவாரம்னு சொல்லுவாங்க, மணல் பகுதி. ஸோ இந்த தோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த தோட்டம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோட்டத்தோட பேர் பாருங்கள், மரவள்ளி தோட்டம். இந்த மரவள்ளி தோட்டம் தான் எங்கள் ஊரில் ஃபேமஸ். இந்த சைடுக்கு அந்த சைடு இன்னும் நிறைய ஃபேமஸான விவசாயம்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த தோட்டத்தோட பேர் வந்து மரவள்ளி தோட்டம். இது இவ்வளோ தான் கிடையாது, என்னை விட ஹைட்டாக வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் கூட உங்களுக்காக ஒரு விலாக் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பாருங்கள் அது அறுவடைக்கு வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ பாருங்கள். வந்து அந்த தோட்டத்தை பார்த்தோம். இப்போது எங்கே நிற்கிறோன்னா அந்த கோவிலுக்கு ரொம்ப அருகாமையில் நின்றுட்டுருக்கோம். அங்கே தான் இருக்குது அந்த கோவில். இப்போ நம்ம இங்கேருந்து உங்களை வந்து நான் கூப்பிட்டு போகிறேன். இங்கே வழியில் தோட்டம்லாம் இருக்குது. நெல் பயிர் வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு. எங்கள் ஊர்லேயே இதுதான் பெரிய கிணறுன்னு கூட சொல்லலாம். இந்த ஓனர் தான் ரொம்ப பெரிய கிணறு வெட்டி வச்சுருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறோம். இங்கே பாருங்கள், இது வந்து நெல் பயிர் அறுவடைக்கு தயாராக இருக்குது. இன்னும் ஒரு 5-6 நாளில் இது வந்து அறுவடை பண்ணிடலாம். அறுவடைக்கு தயாராக இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மிகப்பெரிய கிணறுன்னு கூட சொல்லலாம். இது எதை வச்சு வெட்டினாங்கன்னுட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எந்திரத்தை வச்சு தான் வெட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பொக்லின் எந்திரத்தினால தான் வெட்டியிருக்காங்க போல். அந்த வேட்டு வச்சுட்டு தகர்த்திட்டு உள்ளே ஆழப்படுத்துறதுக்காக பொக்லின் எந்திரத்தை வச்சு டிராக்டர் வழியாக அந்த வழியாக ஏற்றிருப்பாங்க போல். அந்த மாதிரி தான் இருக்குது கிணறோட வடிவம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ பெரிய கிணறு. ஃபுல்லாக கொள்ளளவுக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்னா ஒரு மினி ஸ்விம்மிங் பூல்னு கூட சொல்லலாம். இதை அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே பாருங்கள், இது வரைக்கும் எந்த கிணத்தோட கரையிலுமே நான் இந்த மாதிரி டிசைன் பார்த்தது கிடையாது. அந்த டிசைன் கூட பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இந்த ஓனரு. அவரோட மைண்ட் செட்டே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து வேறு லெவலில் திங்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் கரைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை என்ன நினைப்பாங்கன்னா, கிராமத்து சைடுலேருந்து கிணறு வெட்டும் போது இந்த தரையோடு தான் கரை போடுவாங்க. ஆனால் இவர் தரையை விட்டு 3 அடி ஹைட்டுக்கு வந்து யாரும் போய் விழுந்துடக்கூடாது. ஆடு மாடுகள் எல்லாம் வளர்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் போய் உள்ளே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த கரை கட்டியிருக்காங்க. தடுப்பு சுவரில் பாருங்கள், அதுவும் டிசைனும் கொடுத்துருக்காங்க. இது யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. கிராமத்தில் வயசானவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஷார்ட்டாக போட்டு விட்டுருவாங்க. ஆனால் டிசைன் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நல்லா வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த வயல் இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்த விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா வயலில் வந்து யாருமே சைடில் வந்து மாட்டு தீவனம் போட மாட்டாங்க, போட்டதும் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா வந்து வயல் பக்கத்துலேயே வந்து மாட்டுக்கு தீவனமும் ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நானும் பண்ணது கிடையாது. நானும் ஒரு விவசாயி தான், பட் ஆனால் நானும் பண்ணது கிடையாது. இங்கே பாருங்கள், மாட்டுக்கு தீவனம் அறுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போது மாடுக்கு எடுத்துன்னு போய் போடுறதுக்கு. இதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எங்கெங்கே அறுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அது பக்கத்துலேருந்தே அறுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வல்சலோட பக்கத்துலேயே வந்து தீவனத்தை விரைச்சி அந்த தீவனம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோட்டம் வந்து நட்டுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் கோவில். அது இருக்குது பாருங்கள், அதுதான் கோவில். ஸோ மிக விமர்சையாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா எனக்கே எக்ஸைட்டடாக இருக்குது. நான் ஆல்ரெடி வந்ததெல்லாம் கிடையாதுங்க, இப்போ தான் புதுசாக வரேன் நானும். எனக்கும் இந்த கோவிலை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. நானே வந்து வர வழியில் ஒரு அக்கா அவனை கேட்டுட்டு வந்தோம். அந்த அக்கா தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் ஏறுறவங்ககிட்ட மலை அடி தான் அது. அந்த மலை அடியில் கிட்டத்தட்ட ரோடு மாதிரியே போட்டிருக்காரு. இந்த ஓனருக்கு, இந்த கைனியோட ஓனர் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த எவ்வளோ ஹைட் ஏறுறோம் அப்படின்ட்டு ரொம்ப வெகு விமர்சையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கு கூட சுற்றுலாத்தலம் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த ஃபங்க்ஷன் நேரத்துலலாம் வந்தோன்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒன்றுமே ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மல் டைமில் வந்திருக்கேன். அதனால் வந்து இப்போது அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. சூப்பராக இடம் மட்டும் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா சமைக்கிற இடம் அதுதான். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பிளைனிங்காக ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் சமைக்கிறாங்க அன்னதானம் பண்ணுறதுக்கு. அங்கே இருந்துட்டு பந்தி மாறுறதுக்கு இந்த இடம் பந்தி மாறுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் குழா வசதிலாம் இருக்குது, தண்ணி வசதிலாம் இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்துருந்தீங்கன்னா கூட பக்கத்துலேருந்து யாராச்சும் வந்தீங்கன்னா கூட என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் இந்த ஏரியாவை சொல்லுவேன். அப்படி உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே கல்லுக்குள்ளே கோவில் இருக்குது, அதுதான் மெயின். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தண்ணிக்கான இடம். தண்ணி பஞ்சம் இங்கே எப்போவுமே கிடையாது. தண்ணி வந்து குழா திறந்த உடனே தண்ணி வந்துடும், தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் அன்னதானம் போடுற இடம். சரி, நம்ம செப்பல் எல்லாம் கழட்டி வெளியவே விட்டுறலாம். செப்பல் உள்ளே போட்டு போகக்கூடாது, அதனால் செப்பலை வந்து கழட்டி வெளியவே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போக போகிறோம். அங்கே போயிட்டு கோவிலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த தரைங்கெல்லாம் போட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் போடலை, இப்போ தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்பு வந்து நம்ம எப்படி போகணுன்னா கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி தான் போகணும். ஏன்னா இது குகைக்குள்ளே இருக்குது, அதனால் கொஞ்சம் குனிஞ்சு போகிறேன். கொஞ்சம் நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளோட தலை தட்டும் அங்கே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முதல்ல கிடையாது, இப்போ தான் போட்டிருக்காங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. இவர் ஓனர் இந்த கைனிங்களை வாங்கினதுக்கப்புறம் போட்டது தான் இதெல்லாம். சாமி வந்து தேருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமி வந்து இங்கே தான் இருக்காங்க. தேருக்கு பாருங்கள் சிலை, இதுதான் சாமி. இது வந்து நார்மல் டைமில் வந்திருக்கேன் நான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வெகு விமர்சையாக இல்லை. இப்போ வந்து இதே பூஜை பண்ணுற நேரத்தில் வந்திருந்தோம்னா சாமி வந்து வேறு லெவலில் அலங்காரம் பண்ணி நல்லா வச்சுருப்பாங்க. அது எந்த நேரத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களோ அந்த நேரத்தில் வந்தோம்னா உங்களுக்கே தெரியும். சூப்பராக ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க அந்த சாமிக்கு. ஆனால் எனக்கு தெரியாது, நான் வந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு சாமி இருக்குதுன்னு சொல்லி ஒரு தம்பி தான் எனக்கு சொல்லலாம் போல, என்னோட ஃப்ரெண்டு. இங்கே போய் விளாக் எடுங்க, நல்லாயிருக்கும், ஓப்பனிங்லலாம் சூப்பராக இருக்கும், நல்லா கல் உள்ள கோவில் இருக்குது, இது மாதிரி எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி. நானும் இது வரைக்கும் இது மாதிரி பார்த்ததில்லை. எனக்கே எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்களும் வந்து பார்க்கலாம். இது எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும் இந்த கோவில். இந்த கோவிலோட பேர் வந்து கன்னி கோவில்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு அக்கா தான் சொன்னாங்க, இந்த கோவிலுக்கு பேர் வந்து கன்னி கோவில். நல்லா வெகு விமர்சையாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெகு விமர்சையாக செய்வாங்களாம். இப்போ அந்த அக்கா தான் சொன்னாங்க, ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்களாம். நிறைய பேர் 1500 பேர் கூட இந்த இடத்துல கூடி நின்று ஒரு வெகு விமர்சையாக இதோட ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுவாங்க இந்த கோவிலுக்கு. அதே மாதிரி பாருங்கள், மேலே இருந்து கூட ஒரு சொட்டு தண்ணி வந்து மழை பெஞ்சா கூட லீக் ஆகாது. கோவில் வந்து நனையாத மாதிரி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நான் எங்கேயுமே கோவில் பார்த்ததில்லை. இன்னொரு கோவில் வந்து மலை மேலே இருக்குதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க. அந்த வீடியோ கூட நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மலை மேலே ஒரு கோவில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நேரத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ இன்னருக்கு வந்து இந்த பாதை, இப்போ வெளியே போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. இந்த கல்லோட இடுக்கிலே வந்து வெளியே போகலாம், வரலாம், எல்லாமே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ வந்து அவுட்டிங் ரோடு, அதாவது வெளியே போகிறதுக்கான ரூட்டு. ஃபங்க்ஷன் நேரத்தில் இப்படி வந்து மறுபடியும் இப்படியே போக முடியாது. ஒருத்தர் மட்டும்தான் வர முடியும், போக முடியாது திரும்பி. அதனால் வந்து எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். வெகு திறமையாக வந்து கொத்தனாரும் அந்த கைனிகாரோட இவரும் வெகு திறமையாக வந்து இது பண்ணியிருக்காங்க. பார்த்து இறங்கணும். இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து அவுட்டருக்கு வந்து ஒரு ஏரியா இருக்குது. இப்போ உள்ளே வந்துட்டு கோவிலை அவங்க பார்த்துட்டு இப்படி வெளியே வரணும். எக்ஸிட்டுக்கான பாதை இதுதான். இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே போனோம். இங்கே பாருங்கள் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு பிளேசஸ் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள். இந்த குகைக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ ஒரு அழகாக வந்து நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி
ஒரு எக்ஸைட்டடான ஒரு கோவில் வந்து நானே இப்போ தான் பார்க்குறேன். நானும் நிறைய கோவில்களுக்கு போய் வந்திருக்கேன். ஸ்டெப்ஸில் ஏறி ஆலயத்துக்குள்ளே இருக்கும் கோவில், அந்த மாதிரி கோவில் தான் இது வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன். ஆனால் முதல் முறையாக ஒரு கோவில் வந்து குகைக்குள்ளே போயிட்டு கல்லுங்களுக்குள்ளே போயிட்டு கல்லுங்கள்லேருந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு கோவில் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் முதல் முறையாக. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் அன்னதானத்தோட பிளேஸு. தண்ணி வசதியெல்லாம் இங்கே நிறையவே இருக்குது. சாப்பாடு செய்கிறதுக்கான இடமும் இருக்குது. இந்த இடம் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர் நிற்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 இல்லைன்னா 2000 மெம்பர்ஸ் கூட இந்த இடத்துல வந்து நிற்கலாம். அந்த அளவுக்கு சகல வசதிகளும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து இந்த ரோடு கிடையாது. இந்த ரோடு வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் போட்டிருக்காங்க ரோடு வந்து. இவர் தான் வந்து இந்த அங்கே நான் கிணறு காட்டினேன், அந்த கிணறோட ஓனர் தான் வந்து இந்த ரோடு வந்து வடிவமைச்சிருக்காரு. அந்த மண்ணு கொண்டு வந்து கிணறு வெட்டின மண் இந்த இடத்துல கொட்டி இதெல்லாம் வந்து மட்டம் பண்ணியிருக்காங்க. ஒரு இது மாதிரி நல்ல ஏரியாவாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு இதுவை கட்டியிருக்காங்க. இப்போ தான் அவர் வந்ததுக்கப்புறம் தான் இதுவும் கட்டியிருக்காங்க. இது முதல்ல கட்டினது கிடையாது, இப்போ தான் கட்டியிருக்காங்க. முதல்ல வந்து பிளைனாக இருந்த ஏரியாவாக இது. முதல்ல வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கல்யாங்கொத்து மாதிரி. கல்யாங்கொத்துனா விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியும். கல்யாங்கொத்துனா என்னென்னா தரிசு நிலம். தரிசு நிலமாக இருந்ததை வந்து அவர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அவங்க கிணறு வெட்டி இப்போ வந்து எல்லாம் விவசாய பூமியாக மாற்றிருக்காங்க. நிறைய பேர் வந்து முன் வரலாம் விவசாயம் பண்ணுறதுக்கு. ஏன்னா விவசாயம் தான் மெயின். நம்மளோட வாழ்வாதாரத்தை வந்து நிர்ணயிக்க போகிறதே விவசாயம் தான். சாப்பாடு வந்து விவசாயத்துலேருந்து தான் கிடைக்குது. ஸோ விவசாயிங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயத்தையும் வந்து எல்லாருமே வந்து விவசாயிங்க வந்து பாவம் அப்படின்னு சொல்லி பேசுகிறத விட்டுட்டு எல்லாருமே வந்து இறங்கி விவசாயம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல வேறு இடத்துல வேறு ஒரு பிளேஸில் உங்களுக்காக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களாண்டருந்து டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறேன். சதாம் ஹுசேனுக்கு எப்போவுமே உங்களோட வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சதாம் ஹுசேனையும் கொஞ்சம் வாழ வைங்க. சதாம் ஹுசேனோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து கிராமத்து கிங்ஸு, கிராமத்துலேருந்து இந்த வீடியோ உங்களுக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாண்டெல்லாம் ஷேர் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். எல்லாரையும் என்னை வந்து வாழ வைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் இனிமேல் வந்து சதாம் ஹுசேன் வந்து சேனல் ஓப்பன் பண்ணி கிராமத்து கிங்ஸ் வந்து உங்களுக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க. டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு வேறு லெவலில் வந்து எந்த இடத்துல விளாக் எடுக்கலோன்னுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.